இப்போ சாயோட அற்புதங்களை பாத்தீங்கன்னா, சாய் சொல்ற ஒரே ஒரு தாரக மந்திரம் என்ன தெரியுமா? ஒண்ணுன்னா 2 சொல்லியிருப்பாரு. அத ஒரே மந்திரம் நான் சொல்றேன். பொறுமை, நம்பிக்கை, ஸ்ரத்தா, சபூரி. ஏன் அந்த வார்த்தையை அவர் சொல்றாரு? எங்க பார்த்தாலும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வருவாங்க. ஷீரடியில இருந்து சுத்துப்பட்டு கிராமத்துல எல்லாம் வருவாங்க. அப்ப அவர் அவங்க கிட்ட சொல்ற ஒரே வார்த்தை, பொறுமையாரு, நம்பிக்கையாரு அப்படின்வாரு. இப்போ இந்த பொறுமை நம்பிக்கைன்னு ஏன் சொல்றாருன்னா, நம்ம பொறுமையை கையாளும் பொழுது என்ன நடக்கும்னா, நம்முடைய கர்மவினையினால நாம இந்த உடலை எடுத்துட்டு வந்திருக்கோம். நமக்கு நடக்கிற ஒவ்வொரு செயல்களும் நாம் ஏற்கனவே செய்த செயலினால் தீர்மானிக்கப்பட்டு விட்டது விளைவுகள். அதை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்போ அதை கடந்து போக முடியாது, நாம நிறைநிலை அடைய முடியாது. அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த அனுபவித்தல் போது நம்ம மனசை தளர விடக்கூடாது. இப்போ கஷ்டங்களை அனுபவிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். வெயில் காலம் இருக்கு, நல்ல வெயில். ஆனால் அந்த வெயில் நிரந்தரமா கிடையாது. மழை வரும், அதுக்கப்புறம் பனி பெய்யும். இது மாதிரி மாறி மாறி வரும். அதுபோல தான் வாழ்க்கையிலும். இந்த வாழ்க்கையில கஷ்டப்படும் பொழுது, கர்மவினையால் சில சமயங்களில் கஷ்டப்படும் போது, நல்ல கர்மவினையால சந்தோஷமாகவும் இருக்கிறவங்களும் இருக்காங்க. நாம கஷ்டப்படுறவங்களுக்காக இதை சொல்றேன். அப்போ அந்த கர்மவினையால நம்ம கஷ்டப்படும் பொழுது, அந்த சமயத்துல நம்ம பொறுமையை கையாள வேண்டும். ஏன் பொறுமையை கையாளணும்னா, நம்ம அதனால விரக்தி ஆயிடக்கூடாது. இதுதான் வாழ்க்கை, இவ்வளவுதான் வாழ்க்கை போல இருக்கு, என் கஷ்டம் இப்படியேதான் நிற்கும் போல இருக்கு, எனக்கு இதுல இருந்து விடுவே கிடையாதா, நான் அவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்னு நீங்களா முடிவு பண்ணிடக்கூடாது. அதனால பொறுமையா காத்திருங்கன்றாரு.